வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4வது நாள் போஜராஜன் நீராடி இறைவனை வழிபட்டு தனது பரிவாரங்கள் புடைசூழ நவரத்ன சிம்மாசனம் இருக்கும் கொலு மண்டபத்துக்கு வந்தார். சிம்மாசனத்தின் முதல் 3 படிகளை கடந்து 4வது படியில் அவர் காலடி வைத்தபோது 4வது படிக்கு காவலாக இருந்த மங்கள கல்யாணி பதுமை கைகொட்டி கலகலவென சிரித்தது. போஜ மகாராஜனே, சற்று நில்லும். எங்கள் விக்ரமாதித்ய மாமன்னரை போன்ற வல்லமையும் சாகச திறனும் உமக்கு இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி நடத்த முடியும் என்று பதுமை கூறிற்று. மங்கள கல்யாணி பதுமையே, உன்னுடைய அந்த விக்ரமாதித்ய மாமன்னரிடம் அப்படி நீ கண்ட சிறப்புதான் என்ன? அதை சொல்லு, தெரிந்து கொள்கிறேன் என்று போஜராஜன் கேட்டார். மங்கள கல்யாணி பதுமையும் விக்ரமாதித்யர் பற்றி கதையை கூற தொடங்கியது. விக்ரமாதித்யரது நாடு 6 மாத ஆட்சி முடிந்து காடு 6 மாதம் போக வேண்டிய நாள் வந்தது. பட்டியுடன் காளி கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வேதாளத்துடன் பட்டியையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு புறப்பட்டார். அந்த காடு 6 மாத வாழ்க்கையின் போது ஆண்பாடையே கூடாது என விரதம் கடைபிடித்து வந்த அரசகுமாரி ஷண்பகவல்லியை பல உருவங்கள் பல தந்திரங்கள் மூலம் மனம் புரிந்து கொண்டார் விக்ரமாதித்யர். பட்டியும் அதற்கு துணையாக இருந்தார். அந்த சமயம் நடந்த கதைகளுள் ஒன்று. இங்கலாவனம் என்ற வனத்தில் இங்கலாதேவி கோயிலின் முன்பு அடர்ந்த மூங்கில் காடு ஒன்றிருந்தது. அதில் கள்ளன் கல்லரி என்ற புறா ஜோடி வாழ்ந்து வந்தன. தேவியின் அருளால் 2 புறா குஞ்சுகள் இருந்தன. ஒரு நாள் கள்ளனும் கல்லரியும் புறா குஞ்சுகளை கூட்டில் இருக்க சொல்லிவிட்டு இரை தேட புறப்பட்டன. அச்சமயம் அந்த மூங்கில் காட்டில் நெருப்பு பற்றியதில் புறா குஞ்சுகள் எரிந்து சாம்பலாகி விட்டன. தம் குஞ்சுகள் எரிந்து சாம்பலானதை பொறுக்க முடியாத கல்லரி மட்டும் அதே நெருப்பில் விழுந்து, என் குஞ்சுகளைப் போலவே எரிந்து சாம்பலாக போகிறேன். என் அடுத்த ஜென்மத்தில் நான் அரசகுமாரியாக பிறக்க வேண்டும். என் உடலில் ஷண்பக பூ மனம் வீச வேண்டும். அந்த ஜென்மத்தில் நான் எந்த ஆடவனையும் மணக்காமல் இருக்கவும் என் பூர்வ ஜென்மத்தின் நினைவுகள் இருக்கும்படியான வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் பேரில் அரசகுமாரியாக பிறந்து ஷண்பகவல்லியாக வாழ்ந்து வருவதாக தனது தோழி விக்ரவல்லியிடம் தன் பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை பட்டி கேட்டு கொண்டிருந்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு மலையடிவாரம் சென்றார். மறுநாள் சல்லியராஜனைப் போலவே மாறுவேடம் பூண்டு விஜயரங்கன் அரண்மனைக்கு சென்றார். விஜயரங்கன் அவரை அன்புடன் வரவேற்றார். சல்லியராஜன் தான் 1000 பொன்னை திருப்பி கொடுத்துவிட்டு தன் மனைவி விக்ரமவல்லியினை அழைத்து போவதாகவும் கூறினார். ஷண்பகவல்லிக்கு விக்ரமவல்லியை அனுப்பி வைக்க மனமே வரவில்லை. இருப்பினும் அவளது கணவரே வந்து அழைக்கும் போது அனுப்பிதானே ஆக வேண்டும் என்று அனுப்பி வைத்தாள். விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு சல்லியராஜன் முன்பு தாங்கள் தங்கியிருந்த மடத்துக்கு சென்றார். அங்கே தங்களது மாறுவேடத்தை கலைத்துவிட்டு பட்டியும் விக்ரமாதித்யனுமாக மாறினார்கள். பிறகு ஷண்பகவல்லி சொன்ன பூர்வ கதையினை எல்லாம் அணிலாக இருந்து கேட்ட விவரத்தை பட்டி கூறினார். மேற்கொண்டு ஷண்பகவல்லியை அடையும் திட்டத்தையும் வகுத்தனர். அத்திட்டத்தின்படி பட்டி ஒரு கலை கூத்தாடி பெண்ணாக மாறுவேடம் பூண்டு மீண்டும் விஜயரங்கன் சபைக்கு சென்றார். தன்னுடன் அழைத்து வந்த கூத்தாடிகள் சிலருடன் சில வித்தைகள் காட்டப்போவதாக கூறினார். விஜயரங்கன் சம்மதித்தார். கூத்து ஆரம்பமானது. வித்தைகளும் தொடர்ந்தனர். ஆரவாரத்துடன் நடைபெற்று கொண்டிருந்த வித்தையினை தானும் காண வேண்டும் என்று ஷண்பகவல்லியும் விரும்பி உப்பரிகையின் ஜன்னல் அருகில் நின்று பார்த்தாள். வித்தைகள் அவளை மிகவும் கவர்ந்துவிட்ட வேளையில், நான் இங்கு செய்த வித்தைகளை காட்டிலும் என்னுடைய குருநாதர் 1000 மடங்கு வித்தைகளை சர்வசாதாரணமாக செய்து காட்டுவார் என்றார். அவர் எங்கே இருக்கிறார் என்று விஜயரங்கன் கேட்டார். அவர் பக்கத்தில் இருக்கும் காட்டில் இருக்கிறார். அவருக்கு பெண்வாடையே ஆகாது. ஆகையால் தான் அவர் இங்கு வரவில்லை என்றார். அப்படி என்றால் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்றார் அவருடைய வித்தைகளை செய்து காட்டுவாரா என்று கேட்டார் விஜயரங்கன்.
ஓ தாராளமாக செய்து காட்டுவார் என்று கூறினார். மன்னரும் மறுநாள் காட்டுக்கு செல்லலாம் என்று கூறினார். சண்பகவல்லியும் காட்டுக்கு வந்து வித்தைகளை பார்க்க விரும்புவதாக தந்தையிடம் விருப்பம் தெரிவித்தாள். மேலதாளங்கள் முன் செல்ல கலை கூத்தாடி வேடத்தில் இருந்த விக்ரமாதித்யரும் பட்டியும் விஜயரங்கன் தங்கியிருந்த கூடாரத்துக்கு சென்றனர். அபூர்வமான அநேக வித்தைகளை கற்றிருக்கும் நீ ஏன் தனியாக காட்டில் வசிக்கிறாய் என்று கேட்டார் விஜயரங்கன். மகாராஜா, நான் பிறந்ததிலிருந்து காட்டிலேதான் வசித்து வருகிறேன். நாட்டிலே ஒரு நாள் கூட வசித்ததில்லை என்றார் குரு. என்ன காரணம் என்று கேட்டார் அரசர். பெண்கள் வாடையே கூடாது என்றுதான் நான் காட்டிலே இருக்கிறேன். எனக்கு ஏன் பெண்களின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது என்பதற்கு என் பூர்வ கதையை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் என்றார் குரு. உன் கதையை முதலில் சொல், பிறகு வித்தைகளை செய்து காட்டு என்றார் அரசர். அதற்கிணங்க ஒரு கதையை சொன்னார். அவர் கதையை சொல்ல ஆரம்பித்ததும் அதை கேட்பதற்காக சண்பகவல்லியும் தன் கூடாரத்தின் வாசலில் வந்து ஒரு மறைவிடத்தில் நின்று கொண்டிருந்தாள். என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் இங்கலாவனத்தில் 2 குஞ்சுகளுடன் கல்லரி எனும் மனைவியுடன் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் காட்டில் பிடித்த தீ எங்களுடைய 2 குழந்தைகளையும் பொசுக்கி சாம்பலாகி விட்டது. அதனால் நானும் என் மனைவியும் நெருப்பில் விழுந்து உயிரை விட முயன்றோம். என் மனைவியோ என்னை விட்டு ஓடிவிட்டால், நான் மட்டும் நெருப்பில் விழுந்து உயிர் மாய்த்து கொண்டேன் என்று குரு சொல்லி கொண்டிருந்தார். இதை மறித்த சண்பகவல்லி, இல்லை, சுத்த பொய். ஆண் புறா தீயில் விழுந்து சாகவில்லை, பெண் புறாதான் தீயில் விழுந்து செத்தது. ஆண் புறா ஓடிவிட்டது என்றாள். அரசே, பெண்வாடையே கூடாது என்றிருக்கும் என்னை இப்பெண் பொய்யன் என்று சொல்லி அவமானப்படுத்துவது சரியல்ல. இனி என் கதையில் குறுக்கிட்டு பேச வேண்டாம் என்று அரசகுமாரிக்கு தெரிவியுங்கள் என்றார் குரு. நீ ஏமா அவர் கதையில் குறுக்கிடுகிறாய்? அவர் பொய் சொல்கிறார் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அரசர். நான் தான் தந்தையே, முற்பிறவியில் பெண் புறா கல்லரியாக பிறந்து குஞ்சுகள் இறக்க நான் தீயில் விழப்போகும் போது கள்ளன் தீயில் விழாமல் தப்பித்து விட்டார். நான் இங்கலாதேவியை வணங்கி இந்த ஜென்மத்தில் அரசகுமாரியாக பிறந்துள்ளேன். ஆண்வாடையே படக்கூடாது என்று இதுவரையில் வாழ்ந்து வருகிறேன். அதனை கலைத்து விட்டார் இந்த கலை கூத்தாடி வித்தைக்காரர். இல்லை மகாராஜா, அரசகுமாரி சொன்னது தவறு. நான் தான் கள்ளன் என்ற ஆண்புறா. இங்கலாதேவியிடம் பெண்பாடையே படக்கூடாது என்று வேண்டினேன் என்றார் குரு. இருவருடைய வாக்குவாதத்தில் என்ன செய்வது என்று தோன்றாத அரசர் மந்திரியிடம் யோசனை கேட்டார். இருவரின் வாக்குவாதங்களை பார்க்கையில் முற்பிறவியில் இருவருமே புறாக்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் முற்பிறப்பில் சதிபதிகளாக இருந்த இவர்களை இப்பிறப்பிலும் சதிபதிகளாக்கி விடலாம் என்றார் மந்திரி. பிறகு இருவரையும் சேர்த்து வைத்து விடுகிறோம் என்று சண்பகவல்லியிடமும் குருவிடமும் கூறினார். இருவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நல்ல முகூர்த்த நாளில் இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் கலைக்கூத்தாடி பெண் வேடத்தில் இருந்த பட்டி தன் வேஷத்தை கலைத்து சுயரூபத்தில் விஜயரங்கனது அரண்மனைக்கு வந்தார். அங்கே விஜயரங்கனுடன் வீற்றிருந்த குரு வேடத்தில் இருந்த விக்ரமாதித்யரை பார்த்து, அண்ணா, இன்றுடன் நம்முடைய காடு ஆறுமாற முடிகிறது. ஆகையால் உஜ்ஜயினி மகாகாலிபுரம் செல்ல வேண்டும் என்றார். குருவாக இருந்தவர் விக்ரமாதித்யர் என்பதை தெரிந்து கொண்ட சண்பகவல்லியும் அரசர் விஜயரங்கனும் அளவிலா மகிழ்ச்சி கொண்டனர். அதன் பின்பு விக்ரமாதித்யர் தன் மனைவி சண்பகவல்லியை அழைத்து கொண்டு உஜ்ஜயினி மகாகாலிபுரம் வந்து காளி தேவியை வணங்கி ஆட்சியினை நடத்தினார். மங்கள கல்யாணி பதுமை விக்ரமாதித்யரது பெருமை மிகு கதை ஒன்றை சொல்லி முடித்து, எங்கள் விக்ரமாதித்யரின் திறமைகளில் ஏதேனும் ஒன்றாவது உனக்கு இருப்பதாக நினைத்தீர் என்றால் சிம்மாசனத்தில் அமரலாம் என்றது. அதற்குள் பொழுது போய் விடவே போஜராஜன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி அந்தப்புறம் சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.